அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இதுவரை கேட்கப்பட்ட மராத்தியர்கள் தொடர்பான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் 40, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஒரு 32 கேள்விகளாக மொத்தம் 72 கேள்விகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கோஜி என்பது சரியான பதில். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் யார்? இவர்தான் சிவாஜியை பார்த்து சூளுரைப்பார். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் அப்சல் கான் ஆவார். கூற்றுகளை ஆராய்க. சிவாஜியை வீழ்த்தவும் பீஜப்பூரை இணைக்கவும் ஆம்பூர் நாட்டு இளவரசர் ஜெய்சிங்கை அவுரங்கசீப் அனுப்பினார். அப்போது தக்காணத்தின் ஆளுநராக ஜெய்ஸ்டன் கான் விளங்கினார். புரந்தர் உடன்படிக்கையானது சிவாஜி மற்றும் ஜெய்சிங் இடையே கையெழுத்தானது. இந்த உடன்படிக்கை மூலம் பீஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ சிவாஜி ஒப்புக்கொண்டார். இதில் பார்த்தீங்கன்னா 1, 3, 4வது கூற்று சரியான ஒன்று. அப்போது தக்காணத்தின் ஆளுநராக ஜெய்ஸ்ட் கான் விளங்கினார் என்பது தவறான ஒன்று. ஆப்ஷன் டி சரியான பதில். சிவாஜி அமைத்த அமைச்சர்கள் குழுவின் பெயர் மற்றும் அமைச்சர்களின் எண்ணிக்கை என்ன? சிவாஜி அமைத்த அமைச்சர்களின் குழுவின் பெயர் பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான். மொத்த அமைச்சர்கள் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 8 அமைச்சர்கள் ஆவார். முதலாம் பகதூர் ஷா என அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் பகதூர் ஷா என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன்ல இளவரசர் மூவாசம் ஆவார். காலவரிசைப்படுத்துக. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. கால வரிசையில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் மரணம், முதல் சூரத் துறைமுக தாக்குதல், அடுத்தது புரந்தர் உடன்படிக்கை, சிவாஜி முடிசூட்டல். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான காலவரிசை. தஞ்சை மராத்தியர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்த பகுதி எது? தஞ்சை மராத்தியர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது செஞ்சி ஆகும். சாம்பாஜிக்கு தண்டனை அளிப்பது அவுரங்கசீப்பின் முக்கிய நோக்கமாக இருந்ததற்கான காரணத்தை கண்டறிக. சாம்பாஜிக்கு அவுரங்கசீப் தண்டனை அளிக்க காரணம் பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு அளித்ததற்காக. பொறுத்துக. சுமந்த் அப்படின்னா யாரு? கருணாவிஸ். தனத் யாக்ஸா, சாரி நௌபத். ஆப்ஷன்ல சுமந்த்ங்கிற ஒரு வெளியுறவு செயலர், கருணாவிஸ் உள்துறை செயலர், தனத்தி யாக்ஸா மத தலைவர், சாரி நௌபத்துங்கிறது தலைமை தளபதி. ஆப்ஷன் டி இதற்கு சரியான பதில். கூற்றுகளை ஆராய்க. நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை 8 மாகாணங்களாக பிரித்தார். மாகாணங்கள் பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் வைசிராய் அரச பிரதிநிதியாக விளங்கினார். இதில் பார்த்தீங்கன்னா 2, 3 கூற்று சரி. 8 மாகாணங்களாக பிரித்தார் என்பது தவறான ஒன்று. மராத்தியர் கால அரச நடைமுறைகளின் தவறான ஒன்றை தேர்க. இதில் நடைமுறையில் தவறான ஒன்று ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜாகீர் வழங்கும் நடைமுறை தொடங்கப்பட்டது என்பது தவறான ஒன்றாகும். மராத்தியர் பெற்ற 1/4 வருவாயின் பெயர் என்ன? மராத்தியர் பெற்ற 1/4 வருவாயின் பெயர் சவுத் என்ற வருவாயாகும். தேசாய்கள் மற்றும் தேஸ்முக்குகளின் பிரதம தலைமையாக திகழ்ந்தவர் யார்? தேசாய்கள் மற்றும் தேஸ்முக்குகளின் பிரதம தலைமையாக திகழ்ந்தவர் சர்தேஸ்முக் என்பவர் ஆவார். கீழ்கண்டவற்றில் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது? மராத்தியர் காலத்தில் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் கர்கூன்கள் என்பது சரி. காஜி
ஜிர்மஸ்லீம் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. கற்கூன்கள் என்பது தவறு. கூற்று மன்னர் சாகு பாலாஜி விஸ்வநாத்தை பேஷ்வாவாக நியமித்தார். காரணம் மன்னர் சாகு அரியணை ஏறிய பிறகு பல வழிகளில் அவருக்கு ஆதரவு அளித்தார். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. மன்னர்களை காலவரிசை படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத், அடுத்தவர் முதலாம் பாஜிராவ், அடுத்தவர் பாலாஜி பாஜிராவ், அடுத்தவர் மாதவராவ். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான வரிசையாகும். தவறான இணையை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பானிபட் போர் 1761, நாதிர் ஷா தாக்குதல் தொடக்கம் 1739, பிளாசி போர் 1747, உத்கிர் போர் 1748 என்பது தவறான இணை. சதாசிவராவ் யாரை மன்னராக அறிவித்தார்? ஆப்ஷன்ல பாருங்க. சதாசிவராவ் யாரை மன்னராக அறிவித்தார்னா இரண்டாம் ஷா ஆலத்தை மன்னராக அறிவித்தார். மூன்றாம் பானிபட் போரின் விளைவுகளை ஆராய்க. மூன்றாம் பானிபட் போர் இதுல 1761 பிப்ரவரி 14 நடைபெற்றது. இப்போரில் மராத்தியரின் இராணுவம் முற்றிலும் அழிந்தது. அப்தலி இரண்டாம் ஷா ஆலத்தை டெல்லியின் மன்னராக அங்கீகரித்தார். இதில் ஆப்ஷன் பி தான். 2 மற்றும் 3வது கூற்று சரியான ஒன்று. கூற்று மூன்றாம் பானிபட் போரில் மராத்தியருக்கு வங்காளத்தை சேர்ந்த சிராஜ் உத்தவ்லா உதவினார். காரணம் பிளாசி போரின் போது சிராஜ் உத்தவ்லாவிற்கு மராத்தியர்கள் உதவினர். இதில் அப்படி பார்த்தீங்கன்னாலும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பதில். கடைசி பேஷ்வா யார்? ஆப்ஷன்ல கடைசி பேஷ்வாவாக விளங்கியவர் இரண்டாம் பாஜிராவ் என்பது சரியான பதில். இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வெல்லஸ்லி பிரபு. சரியான இணையை தேர்க. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போர், பேசின் ஒப்பந்தம், துணைப்படை திட்டம், டல்கௌசி. மூன்றாம் ஆங்கிலேய மராத்தியர் போர், பூனா ஒப்பந்தம். இதுதான் வந்து சரியான விடையாகும். எந்த போரின் விளைவாக மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது? எந்த போரின் விளைவாகன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் விளைவாகத்தான் மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. அடுத்த ஒன்று பொறுத்துக. காதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அளவுகோல். கற்கூன்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள். பேஷ்வா பாரசீக பட்டம். அமந்தான்னா சடங்குகள். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. தேஷ்முக் மற்றும் தேஷ்பாண்டே மாவட்டங்களில் பேஷ்வாக்களின் பிரதிநிதிகளாக விளங்கினர். மம்லத்தார் மற்றும் காம விஸ்தார் ஆகியோர் இவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பவர்களாக விளங்கினர். இதில் 2 கூற்றுகளுமே வந்து தவறான ஒன்று. சரியான இணைகளை தேர்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் ரசத் என்பது முன்பணம், அதே மாதிரி குல்கர்னி என்பவர் கணக்காளரை குறிக்கும். இதில் 1, 3 இது ரெண்டும் சரியான இணையாகும். கூற்று அனைத்து தனியார் நாணய தொழிற்சாலைகளும் 1766 மூடப்பட்டது. காரணம் நாணய தரநிலைகளில் தனியார் நிறுவனங்கள் முறைகேடாக நடந்து கொண்டன. இதில் கூற்று தவறு. ஆனால் வந்து காரணம் வந்து சரியான ஒன்று. பேஷ்வாக்களின் கால இராணுவ முறைகளில் தவறான ஒன்றை தேர்க. முகலாய இராணுவத்தை போன்று குதிரைப்படைக்கு முக்கியத்துவம் அளித்தனர். நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் படை வீரர்களை தேர்ந்தெடுத்தனர். இவர்களின் இராணுவத்தில் பழமையான தலைவர்களின் படை வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். இதில் தவறான ஒன்று. சிவாஜி பின்பற்றிய இராணுவ அமைப்பின் முக்கிய அம்சங்களை பேஷ்வாக்கள் பின்பற்றினர் என்பது தவறான ஒன்றாகும். கடற்படை தளங்களை நிறுவிய பேஷ்வா யார்? கடற்படை தளங்களை நிறுவிய பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் ஆவார். தஞ்சாவூரில் கிறிஸ்துவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதல் நவீன பொதுப்பள்ளியை நிறுவியவர் யார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சரபோஜி ஆவார்.
இரண்டாம் சரபோஜி யாரை கல்வியின் முன்னோடியாக கருதினார்? இரண்டாம் சரபோஜி பார்த்தீங்கன்னா C.S. ஜான் என்பவரை கல்வியின் முன்னோடியாக கருதினார். கூற்றுகளை ஆராய்க இரண்டாம் சரபோஜி பற்றி. தஞ்சை சரஸ்வதி மகால் இரண்டாம் சரபோஜியால் கட்டப்பட்டு நாயக்க மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது. தன்வந்திரி மகால் என்பது மூலிகை மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனமாகும். 16 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை உருவாக்கினார். இதில் 1, 3 சரி. தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவியில் செஞ்சியில் அமைத்தார். இதில் 4வது கூற்று தவறான ஒன்றாகும். சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படை அலகின் தலைவராக விளங்கியவர் யார்? மிகச்சிறிய படையலகின் தலைவர் பார்த்தீங்கன்னா நாயக் என அழைக்கப்பட்டார். பின்வருவனவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்ன? இதில் குமார சம்பவ சம்பு, முத்தராட்சசயா, தேவேந்திர குரவஞ்சி இதெல்லாம் அவரால் எழுதப்பட்டது. குமார சம்பவம் என்பது அவரால் எழுதப்படாத நூலாகும். பின்வரும் தகவல்களை படித்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதில் அப்படி பாருங்க. ஆங்கிலேயர்கள் மராத்தியருடன் நட்புறவு கொண்டு தக்காணத்தில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமையை பெற்றனர். இதுதான் சரியான கூற்று. 1749 ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியை சாகு தோற்கடித்து கொன்றார். பேஸ்மாக்களின் கீழ் நீதிமுறை முழுமை பெற்றிருந்தது. தஞ்சை மராத்திய அரசின் போஸ்லே வம்சத்து கடைசி அரசர் வெங்கோஜி. இதில் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியான கூற்று, மற்றதெல்லாம் தவறான ஒன்று. சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசைப்படுத்துக. சிவாஜி ஆட்சியின் பிறகு வந்தவர்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சாம்பாஜி, ராஜாராம், சாகு, ராமராஜா, இரண்டாம் சாகு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசின் பேஷ்வா யார்? அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசின் பேஷ்வா பாலாஜி பாஜிராவ் என்பது சரியான பதில். கீழ்கண்டவற்றுள் சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை எது? இதில் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்றச் செய்தார் என்பதுதான் சரியான ஒன்றாகும். வித்திய போஜா என அழைக்கப்பட்ட தஞ்சை மராத்திய ஆட்சியாளர் யார்? வித்திய போஜா என்று அழைக்கப்பட்ட தஞ்சை மராத்திய ஆட்சியாளர் முதலாம் சரபோஜி ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து ஒரு 32 கேள்விகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். சிவாஜி மன்னராக முடிசூட்டி கொண்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கார் என்ற இடத்தில் முடிசூட்டி கொண்டார். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? ஆப்ஷனில் பாருங்க. சிவாஜி ஆம்பூர் நாட்டு அரசர், செயிஸ்ட் கான் மலையெளி, ஜெய்சிங் தக்காணத்தின் ஆளுநர். இதில் அப்சல் கான் பீஜப்பூர் சுல்தான் என்பது சரியாக பொருந்துகிறது. வித்திய போஜா என்று அழைக்கப்பட்ட தஞ்சை மராத்திய ஆட்சியாளர் இப்போ தான் பார்த்தோம், முதலாம் சரபோஜி ஆவார். கொரில்லா போர்முறை என்றால் என்ன? முறையான போர்முறை, பயிற்சி பெற்ற போர்முறை, முறைசாரா போர்முறை, கலப்பு போர்முறை. இதில் பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் என்பது முறைசார் போர்முறை. இது உங்களுக்கு தெரியாது, அதனால நானே சொல்லிடுறேன். சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார்? ஆப்ஷனில் பாருங்க. ராஜா ஜெய்சிங், ஜெயிஸ்ட் கான், அப்சல் கான், நாதிர் ஷா. புரந்தர் உடன்படிக்கை யாருடன் செய்து கொண்டார்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங்குடன் செய்து கொண்டார். சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இதில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா கற்கூன்கள் என்று அழைக்கப்பட்டனர். யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது? அது பார்த்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலி அவருடைய படையெடுப்பு தான் மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது. சிவாஜியின் பாதுகாவலர் இதில் மாலிக் காம்பர், பாலாஜி விஸ்வநாத், அப்சல் கான். அவருடைய பாதுகாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் ஆவார். 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசின் பேஷ்வாவாக இருந்தவர் பாலாஜி பாஜிராவ் ஆவார்.
தமிழகத்தைச் சேர்ந்த போராளிகள் மற்றும் கேரள வர்மனோடு தொடர்பில் இருந்த மராத்தியர் யார்? அதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா துண்டாஜி வாக் என்பவர் தான் தமிழகத்தைச் சேர்ந்த போராளிகள் மற்றும் கேரள வர்மனோடு தொடர்பில் இருந்த மராத்தியர் ஆவார். கால முறைப்படி வரிசைப்படுத்தவும். இதில் ஆப்ஷனில் அப்படி பாருங்க. இதில் பாலாஜி விஸ்வநாத், முதலாம் பாஜிராவ், அடுத்தவர் பாலாஜி பாஜிராவ், மாதவராவ். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான காலவரிசை. பீஷ்மாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் என்பது சரியான பதில். சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யார்? சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் சாம்பாஜி. 1659 பீஜப்பூர் படைத்தளபதி அப்சல் கானை கொன்றவர் யார்? அப்சல் கானை கொன்றவர் சிவாஜி என்பது சரியான பதில். சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரின் பான்ஸ்லே தான் சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவராவார். தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? மராட்டியர்கள் காலத்தில் தென்னிந்தியாவில் கிராமத்தை பாதுகாப்பது பட்டில் என்பவருடைய பொறுப்பாகும். மாவல் என்பதன் பொருள் என்ன? இதில் மாவல் என்பது சூரியன் மறையும் பகுதி என்பது பொருளாகும். எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது? அது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிபி 1713 ஆண்டு தான் முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சிவாஜி பிறப்பு அப்படி ஆப்ஷனில் பாருங்க 1627, புரந்தர் உடன்படிக்கை 1665, அடுத்தது சிவாஜி ஆக்ரா விஜயம் 1666 ஆண்டு. சிவாஜி சத்ரபதி பட்டம் சூட்டிக் கொள்ளுதல் 1674 ஆண்டு. ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். சிவாஜி சபையின் அஷ்டபிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யார்? சிவாஜி சபையின் அஷ்டபிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் சுமந்த் என்பது சரியான பதில். சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எந்த ஊர்? அப்படி ஆப்ஷனில் பாருங்க. அகமத் நகர், ஏற்காடு, ஹம்பி, ஹில்நெறி என்பது தான் சிவாஜியுடன் தொடர்புடைய ஊராகும். மராத்தியர்கள் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள். எப்படி? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை மா பாப் என்றும் அழைத்தனர். சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674 ஆண்டு நடைபெற்ற கோட்டை. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ராய்கர் கோட்டை என்பது சரியான விடை. 1895 ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இது பால கங்காதர திலகர். இது ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்தோம். பெண் சிசுக்கொலை வழக்கம் எந்த அரசர்களின் மத்தியில் அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் மத்தியில். அமத்தியா அல்லது மஜூம்தார் என்பவரை மராத்தியர் ஆட்சியில் நியமனம் செய்தனர். எதற்காகன்னு அப்படி பாருங்க. அமத்தியா அல்லது மசூம்தார் பார்த்தீங்கன்னா அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். மன்னரின் பாதுகாப்பு மற்றும் தனி உதவியாளராகவும் அவரின் தினசரி வேலைகளை மேற்பார்வையிடுவதில் வெளியுறவுத்துறை மந்திரியாக நியமிக்கப்பட்டார். அரண்மனைக்கு வரும் தபால்களை பார்ப்பது அவரின் கடமை. இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே. சிவாஜி ராஸ்கோஸ் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூடினார். சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினார் என்பது அந்த ஆண்டு வந்து தவறான ஒன்று. 1664 ஆண்டு சிவாஜியில் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத் என்பது சரியான பதில். கீழ்கண்டவற்றுள் சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை எதுன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்றச் செய்தார்.
தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்? அவர் அந்த துணைப்படை திட்டத்தின் மூலம் ஓய்வூதியம் பெறாரு. அது எத்தனை லட்சம்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சமாகும். மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? திருமலை நாயக்கர் ஆட்சி காலம். கடைசி ஒன்று, சவுத் மற்றும் சர்தேஸ் முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்களாகும். காரணம், சவுத் வரி என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது. சர்தேஸ் முகி வரி நில வருவாயில் 10ல் 1 பங்கு வசூலிக்கப்பட்டது. இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 72 கேள்விகள் மராத்தியர்கள் ரிலேட்டடாக பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.